கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இனிய காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீர் தங்கியிருந்து இந்த ஆராதனை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் ஆண்டவரை துதிப்பவர்களாக பாமாலையில் முதலாம் பாமாலையை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. பிரைஸ் மை சோல் த கிங் ஆஃப் ஹெவன். பாமாலை 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே,
உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் இருக்கிற இடங்களிலே நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நம் பாவங்களை தாழ்மையோடு சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பகுதி பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். கடவுளை பின்பற்றுங்கள். Be imitators of God என்று இங்கே பவுலடிகளார் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாகிய தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பவுலடிகளார் இந்த எபேசு திருச்சபை விசுவாசிகளுக்கு கூறுகின்றார். கடந்த சில வாரங்களாக எபேசு திருச்சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்திலிருந்து நாம் தியானித்து வருகின்றோம். எபேசு பட்டணம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே உலகிலே பிரசித்தி பெற்ற ஒரு வியாபார பட்டணமாக இருந்திருக்கிறது. இன்றைய துருக்கி நாட்டிலே அது இன்றைக்கும் அமைந்திருக்கின்றது. அந்த எபேசு, ஸ்மிர்னா, தியத்திரா ஆகிய ஆதி திருச்சபைகள் 7 திருச்சபைகள் இருந்த அந்த பகுதிக்கு பவுலடிகளார் சென்று நற்செய்தி அறிவித்ததாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17, 18, 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதன் மூலமாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் அல்லாத பிற இனத்து மக்கள், பிற சமயத்து மக்கள் இயேசுவை விசுவாசித்து அவர்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள். ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்கள் சபையாக வீடுகளிலே கூடி கடவுளை ஆராதிக்கிறார்கள். சபை என்று சொன்னவுடனே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பெரிய தேவாலயங்கள், அழகிய கட்டடங்கள், இவைகள் பவுல் காலத்திலே இல்லை. வீடுகள் தோறும் அவர்கள் கூடி அவர்கள் சபையாக கடவுளை ஆராதித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த எபேசு பட்டணத்து திருச்சபை விசுவாசத்தில் வளர்ந்த திருச்சபையாக இருந்தது. முதல் 4 அதிகாரங்களை நாம் ஏற்கனவே கிரமமாக நாம் தியானித்திருக்கின்றோம். முதல் 3 அதிகாரத்திலே ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை கூறிய பவுலடிகளார் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த இறையியல் கருத்துக்களை நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி நாம் உபயோகிக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளையும் அவர் எடுத்து கூறியதை நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரமும் வருகிறது. ஸோ the first 3 chapters of the book of Ephesians talks about doctrine, and the second part from 4 to 6 chapter talks about duties of a Christian. So all the doctrines and dogmas to be implemented in our practical Christian life. So Paul gives the practical tips to live a witnessing Christian life. சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அனுதின வாழ்விலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பவுலடிகளார் ஆலோசனையாக எழுதுகின்றார். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அது தொடர்கிறது. இந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். Be imitators of God therefore as dearly loved children. பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்களை பின்பற்றுகிறவர்கள். நமக்கு தெரியும், பெரியவங்களுடைய செருப்பை போட்டுக்கொண்டு அவர்கள் நடக்க முயற்சி செய்வார்கள். அப்பா எப்படி
அந்த வாகனத்தை ஓட்டுகிறாரோ அப்படியே நான் ஓட்டி காட்டுகிறேன் என்று அந்த மகன் செய்வான். அம்மா எப்படி வீட்டிலே சமைக்கிறார்களோ நானும் சமைப்பேன் என்று அந்த மகள் கூறுவாள். இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது வீட்டுக்கு வந்து நான் தான் டீச்சர் என்று சொல்லி உட்கார்ந்து டீச்சர் போல அவர்கள் நடித்து காட்டுவார்கள். ஆக பிள்ளைகள் பெரியவர்களை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். they imitate the parents and elders. அதைப் போல நாமும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆக கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். கடவுள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவரோ அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் கூறுகிறார். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். மூல மொழியாக கிரேக்கு மொழியிலும் மிமிக் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து தான் மிமிக்ரே என்ற வார்த்தை. மற்றவர்கள் பேசுவது போலவே இவர்கள் பேசி காட்டுவார்கள். அரசியல் தலைவர்கள் அல்லது பெரிய நடிகர்கள் பேசுவது போல மிமிக்ரே. ஆக யூ மிமிக் காட் என்று அங்கே கூறுகின்றார். கடவுளை நீங்கள் பின்பற்றுங்கள். இமிட்டேட் காட். கடவுளை போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய குணாதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுங்கள் என்று இங்கே பவுலடிகளார் விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். உண்மை, ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நன்று. ஆனால் கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? டூ வி இமிட்டேட் காட்? ஆண்டவரை போல நாம் நடந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமா? கடவுளுடைய குணாதிசயங்களை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா? அவர் தொடர்ந்து கூறுகின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் ஆலோசனை கூறுகிறார். ஆக கடவுளை பின்பற்ற வேண்டுமானால் முதலாவது அன்பில் நடங்கள். ஏனென்றால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. காட் இஸ் லவ். கடவுள் மிக மிக அன்பு கூறுகிறவர். உலகத்தை எல்லாம் அவர் அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்துக்கு அவர் மீட்பராக அனுப்பினார். நமக்கெல்லாம் தெரிந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக கடவுள் உலகத்தில் அன்பு கூர்ந்த கடவுள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய உயிரையே சிலுவையிலே தியாக பலியாய் ஈந்தார். அதைதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததினால் கடவுளுடைய அன்பை மனுக்குலத்துக்கு அவர் காட்டினார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீது அன்பு வைத்து தம்முடைய அருட்கொடைகளை இலவசமாக அவர் வழங்குகிறார். The Holy Spirit of God showers the gifts of the Spirit upon the believers. ஆக இப்படி கடவுள் அன்பு கூர்ந்து அவர் எல்லாரிடத்திலும் இருப்பது போல நீங்களும் அன்புள்ளவர்களாய் நடங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதை விளக்கும்போது பவுல் கூறுகிறது என்ன? கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அந்த மரணம் கடவுளுக்கு பிரியமான பலி. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துவார்கள் அவர்கள். அதை போல தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அது அந்த அன்பு தியாக அன்பு. இட்ஸ் அ சாக்ரிஃபிஷியல் லவ். அவர் தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி ஒரு தாய் தன்னையே உருக்கி கொண்டு தன் பிள்ளைகளை நல்வாழ்வுக்காக அவள் செயல்படுகிறாளோ, அவள் தன்னுடைய காரியங்களை தியாகம் செய்து பிள்ளைகளை வாழ்க்கையை முன்னேற்றுகிறாளோ, அதை போல கடவுள் தியாக அன்பினால் நம்மை நேசித்தார். தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்து நம்மை நேசித்தார்.
நாமும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டுமானால் சில தியாகங்கள் செய்ய வேண்டும், நமக்குள்ளதை விட்டு கொடுக்க வேண்டும், நமக்கு உள்ளவதை செலவு செய்ய வேண்டும். நாமும் அப்படி தியாகத்தின் மூலமாக அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆக அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் லவ் என்று கூறுகிறார். அதற்கு அடுத்த பகுதியாக 3ஆம் வசனத்திலிருந்து, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. வேசி நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக கடவுள் அழைக்கிறார். We are all called to be saints. ஆக பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்கள் பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள், அசுத்தத்தை நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று அங்கே பவுல் அறிவுரை கூறுகிறார். நானா பரிசுத்தவானா என்று நாம் யோசிக்கலாம். செயின்ஸ் என்று சொன்ன உடனே திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், செயின்ஸ் தான் ஞாபகம் வருது. பெரிய பெரிய செயின்ட் அகஸ்டின், இப்படிப்பட்ட தலைவர்கள். பல கத்தோலிக்க திருச்சபையிலே பல செயின்ஸை அவர்கள் பரிசுத்தவான்களாக அவர்கள் பிரத்யேகப்படுத்தி அவர்களை they venerate the saints. அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். நான் பாவி என்று தான் நாம் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம் எல்லாரையும் பரிசுத்தவான்களாக அழைக்கிறார். நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அவருடைய பார்வையிலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட போது நாம் பரிசுத்தவானாய் மாறுகிறோம். அதனால தான் பவுல் எழுதும்போது, ஒவ்வொரு சபைக்கு எழுதும்போது எபேசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கொரிந்து பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார் துவங்கும் போது. ஆக நாம் எல்லாரும் புரசை வாக்கத்தில் அருட்பணியாளர் ஆலயத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னா இன்னைக்கு பவுல் எழுதுவார். அப்ப நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள், ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். அங்கே என்னென்ன சொல்கிறார்? எல்லா உலகத்தின் அசுத்தத்தையும் விட்டுவிடு, தீமையை விட்டுவிடு என்று சொல்கிறார். இப்ப வாசிப்போம் 3ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இந்த அசுத்தத்தின் பாவத்தின் பெயர் கூட சொல்லப்படக்கூடாதான் உங்களுக்குள். அதை கூட நீங்கள் உச்சரிக்காமல் தூய்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். லிவ் a holy life என்று கூறுகிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற கடவுள் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கூறினார். அப்படிப்பட்ட அந்த வாக்குதான் பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமா? we are called to walk in holiness. ஸோ முதலாவது சொன்னார் walk in love, இரண்டாவதாக walk in holiness என்று கூறுகிறார். முதலாவது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசித்தோம். அடுத்ததாக பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் தீய காரியங்கள் தான் செய்யலைங்க, சும்மா தமாஷ்க்கு தான் பேசுறதுல என்ன வந்துடுதுன்னா அந்த பேச்சு கூட பரிசுத்தமாக இருக்கணுமா? 4வது வசனத்தை வாசிங்க. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு பேசுறது, தமாஷ்க்கு தானே பேசுகிறேன், கிண்டல் தானே பண்ணுறேன், இந்த விதமான பரியாசம் இதெல்லாம் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்கிறார். ஸோ யூ நீட் டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஆல்வேஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நன்றி செலுத்தும் போது நம்ம மற்றவர்கள் பொருளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதுக்கு அடுத்த வசனத்திலேயும் இதுக்கு முந்தின வசனத்திலேயும் பொருளாசை குறித்து சொல்ற. பொருளாசை, கவர்ச்சியஸ்னஸ், மற்றவர்களிடத்தில் இருக்கிறது எனக்கு கிடைக்க வேண்டும், ஐயோ அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே, பொறாமையோடு பொருளாசை, அது தவறு, விக்கிரக ஆராதனை என்று கூறுகிறார். 5ஆம் வசனத்தில் அதை சொல்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் எல்லாம் செய்பவர்கள் கடவுள் ராஜ்யத்தில் சேர மாட்டார்கள். They will not be a part in the kingdom of God, kingdom of Christ என்று கூறுகிறார். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது
விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரர். ஆக பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம விக்கிரக ஆராதனை செய்யல, ஐடல் worship நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்மிடத்திலே அந்த பொருளாசையும் பொறாமையும் இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனை என்று சொல்கிறது. ஆக கவச்சியஸ்னஸ் விச் இஸ் ஐடாலேட்ரி என்று சொல்லி சிலை வணக்கத்திற்கு ஒப்பிடுகிறார் அவர் பொருளாசையை. ஆக மற்றவர்களுக்கு எதையும் நீ இச்சையாதிருப்பாயாக என்று 10 கற்பனைகளிலே கடைசி கட்டளை இச்சையாதிருப்பாயாக. பிறருக்குள்ள எந்த பொருளையும் நாம் விரும்பக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. ஆக அதை குறித்து பொறாமைப்படவும் கூடாது. ஆக அந்த பொருளாசை கடவுளுக்கு பிரியமில்லாதது என்று கூறுகிறார். ஆக இப்படி எல்லா தீமைகளையும் விட்டுவிடுங்கள், பரிசுத்தத்தில் நடங்கள். இவைகளெல்லாம் மற்றவர்கள் செய்கிறார்கள். ஒரு காலத்தில் நீங்க செஞ்சீங்க, ஆனா இப்ப நீங்கள் தூய்மையாக நடங்கள் என்று கூறுகிறார். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனத்திலே வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்களெல்லாம் கீழ்ப்படியாமல், they are children of disobedience என்று கூறுகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படியாம போகிற பிள்ளைகள். முதல்ல இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளே ஒரு சில பிள்ளைகள் கீழ்ப்படியுது, இன்னும் 2 பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. கீழ்ப்படியாமல் பிள்ளைகளும் இருக்குது ஒரே குடும்பத்தில். அதே போல கடவுளுடைய குடும்பத்திலும் சில பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள், சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் ஆகிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வருகிறதாம். அதனால நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்கள் என்று கூறுகிறார். வீண் வார்த்தைகளினாலே யாரும் மோசம் போகக்கூடாது. அதாவது ஃபால்ஸ் டீச்சிங் டீச்சிங்கும் வார்த்தையில் தானே டீச் பண்ணுறோம் இல்லையா? பொய்யான உபதேசங்கள், வேத புரட்டு என்று சொல்லுகிற வேதத்தை தப்பாக உபதேசித்து, இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, இதெல்லாம் செய்யலாம், எங்கள் பைபிளில் போட்டிருக்குது, பைபிளில் அதெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி பொய்யான உபதேசம் சொல்லி வீண் வார்த்தையினால் உங்கள் மனதை மாற்றி உங்களை பாவம் செய்ய தூண்டுவார்கள். அதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதனால் நீங்கள் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். பங்காளின்ற வார்த்தை குடும்பத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை. அவர்களுக்கு உரிமை உள்ளவர்கள், அவர்களோடு நீங்கள் ஒத்து போகாதீர்கள். அவங்களோடு கூடா நட்பு, அதை தான் சொல்லுகிறார். அவர்களோடு சேராதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்றார். டோன்ட் பி பார்ட்னர்ஸ் வித் தெம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பார்ட்னர், இன்னைக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் சொல்கிறோம், 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம். அப்படி நீ மற்றவர்களோடு சேர்ந்து செய்யாதே தப்பை, அதுக்கு விலகி இரு என்று கூறுகிறார். ஆக பரிசுத்தத்தில் நடங்கள். இது இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஆலோசனை. இந்த உலகம் தீமையில் நிறைந்திருக்கிறது, பாவத்தில் முழுகி கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் தீமைகள். அதிலிருந்து நம்மை காத்து கொண்டு கடவுளுடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். ஆக நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறார்கள். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். அதில் முதலாவது அன்பில் நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் லவ். இரண்டாவதாக பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் ஹோலினஸ். அதுக்கு அடுத்த பகுதியில் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வாக் as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 verse 8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் as children of light என்று சொல்கிறார். ஒரு நாளில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், பாவத்தில் இருந்தீர்கள், தீமையில் இருந்தீர்கள். Once upon a time you were in darkness, but now you have come to the light of Christ. So walk as children of light. இப்பொழுது நீங்கள் ஆண்டவரின் வெளிச்சத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலிருந்து அவர்களுக்கு ஜீவ ஒளி பிரகாசித்தது. ஆண்டவர் இயேசுவே ஒளியாய் இந்த உலகத்தில் வந்தார். நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆக ஆண்டவரிடமிருந்து அந்த ஒளி பெற்று ஒளி வீசுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன நடக்கணும்? நல்ல காரியங்களை செய்யணும், தூய்மையானவற்றை பின்பற்ற வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக இருக்க வேண்டும். எப்போ சொல்லுவாங்கல்ல, அவருடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சம். அதாவது வெட்ட வெளிச்சத்தில் எல்லாம் தெரியும், இருட்டில் தான் ஒன்றும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆக அவர் எல்லாம் சரியாக செய்வார். அதுதான் வெட்ட. அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதா, அல்லது மறைந்திருந்து தீமையான காரியங்களை செய்கிறோமா? அதுதான் பின்னால சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். For the fruit of the light என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. Consist of all goodness, righteousness and truth. ஆக வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தால் வெளிச்சத்தின் கனியாய் நீ நீதி, நேர்மை, நல்ல குணம், உண்மை இதை பின்பற்ற வேண்டும். 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Find out what pleases the Lord. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்க, நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் தானே. ஆக இது கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை யோசித்து பாருங்க. கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க, எது பிடிக்காதோ அதை விட்டுருங்க. அதான் சிம்பிள். இந்த காரியத்தை செய்யலாமா, இப்படி செய்யலாமா? அந்த காலத்தில் இந்த இப்பொழுது இருக்கிற பாவத்தின் காரியங்கள்லாம் அந்த காலத்தில் ஒருவேளை இல்லை. இப்போ மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம், இல்லை? டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பைபிளில் போட்டிருக்கா இல்லையா, அந்த கேள்வியெல்லாம். கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று யோசிச்சு, இதை செய்தால் கடவுள் பிரியப்படுவாரா, இந்த இடத்துக்கு நான் போனால் கடவுள் பிரியமாக இருப்பாரா என்மேல், இந்த காரியத்தை நான் பேசினால் கடவுள் சந்தோஷப்படுவாரா? அப்போ கடவுளுக்கு பிரியம் இல்லைன்னா செய்யாது, அது கடவுளுக்கு பிரியம் இல்லாது. கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து அதையே செய்யுங்கள் என்று கூறினார். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் ஆர் டிசர்ன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. டிசர்ன், கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று யோசித்து சோதித்து அதை மட்டும் செய்யுங்கள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக நடக்கணும்னு பிள்ளைகளை எதிர்பார்க்குறோம். அப்போ நீ இப்படி தப்பு பண்ணினா அம்மாவுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு பிள்ளைக்கு சொன்னோன்னே சரி சரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கு பிடிக்காததை நாம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிடித்ததை மட்டும் செய்ய முயற்சி எடுங்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்களே சோதித்து பாருங்கள். டிசர்ன் வாட் இஸ் ப்ளீசிங் டு த லார்ட் அண்ட் டூ இட். கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு நீங்கள் சோதித்து பாருங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். தீமைக்கெல்லாம் உடன்படாமல் உட்படாமல் அவற்றை கடிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். Have nothing to do with fruitless deeds of darkness but rather expose them. ஆங்கிலத்தில் expose them என்று சொல். அதை வெளிக்கொண்டு வா, அவர்களுடைய முகத்திரையை கிளி என்று அர்த்தம் இல்லை? எக்ஸ்போஸ் தெம். இப்படி தீமை செய்கிறவங்களோடு நீ சேராமல் இருக்கிறது ஒன்று, நீ கடவுளுடைய பிள்ளையா இருந்தால் அதை வெளிக்காட்ட வேண்டும். வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால் பப்ளிக்காக அதை சொல்ல வேணும், இவர்கள் இப்படி தீமை செய்கிறார்கள். எக்ஸ்போஸ் இட். எக்ஸ்போஸ் இட்னா எல்லாருக்கும் முன்னால் சொல்லி அவங்களை அவமானப்படுத்துவது இங்கே சொல்லவில்லை, அவங்களுக்கு போய் அதை சொல்லி காட்டுன்றார். கோ அண்ட் எக்ஸ்போஸ் தெம். நீ இப்படி தீமையில் இருக்கிறப்ப, அவன் தெரியாமலே செய்கிறான், குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், குடும்பத்தில் பாடாகிறது, மனைவியை அடிக்கிறான், பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியவில்லை, அவன் ஃபீஸ் கூட கட்டாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் குடித்து விடுகிறான், அவன் அந்த குடி வெறியிலே அந்த மயக்கத்திலே செய்வது அறியாமல் செய்கிறான். அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது போய் அவனுக்கு சொல்லு, நீ இப்படி செய்து உன்னையே நீ கழித்து கொள்கிறாய், உன் குடும்பத்தை சீரழிக்கிறாய், திருந்து என்று சொல்லி அவனுக்கு அதை உணர்த்தி அவன் திருந்த முயற்சி எடு, அவனை திருந்தவை என்றுதான் அர்த்தம் எக்ஸ்போஸ் தெம்னா. ஒரு உதாரணத்துக்கு குடியை சொன்ன, அப்படி பல விதமான தவறுகள் இன்றைக்கு நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய சபை மக்களும் சரி, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அயலகத்தார் இப்படி தீமையில் இருப்பதனால் அவர்கள் அந்த மயக்கத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் நீ உண்மை வழியை காட்டு, அவர்கள் செய்கிற தவறை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை திருந்தவை என்று சொல்கிறார். எக்ஸ்போஸ் தெம். ஆக நாம் அப்படி செய்ய முயற்சி எடுக்க. நமக்கு என்ன வம்பு, அவன் எப்படியாவது போட்டோம், யார் எக்கேடு கெட்ட போனால் எனக்கு நான் சொல்லலை. நீ கடவுளுடைய பிள்ளையாய் அப்படிப்பட்ட மற்றொரு விசுவாசி தப்பு செய்தால் அவனை திருத்து என்றும் சொல்லுகிறார். ஆக எல்லாருக்கும் முன்னால் அதை சொல்லி அவமானப்படுத்த சொல்லவில்லை, அவனிடம் போய் சொல்லி அவனை திருத்து என்று அதை கூறுகிறார். எக்ஸ்போஸ் தெம்.
அதுக்கு தொடர்ந்து வரும்போது அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. இப்படி தீமையான காரியங்கள், அசுத்தங்களை நடப்பிக்கிறார்கள், அவைகளை நீ கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 13ஆம் வசனம் வாசிங்க. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. பட் எவ்ரிதிங் எக்ஸ்போஸ்ட் பை த லைட் பிகம்ஸ் விசிபிள். ஆக ஒரு இருட்டு அறையில் திடீர்னு லைட் ஆன் பண்ணால் அங்கே இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதை போல பாவத்திலும் தீமையில் இருக்கிறவர்களிடத்தில் போய் நீ ஒளியாய் நின்று அவர்களுக்கு அவருடைய தவறுகளை உணர்த்தி காட்டு என்று சொல்லுகிறார். ஆக அது வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சம். யார் யாரெல்லாம் அப்படி நல்ல காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் வெளிச்சம், அவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஆதலால் அடுத்த வசனம் அருமையான வசனம், 14ஆம் வசனம், எபேசியர் 4:14, எபேசியர் 5:14, எபிசியன்ஸ் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். Wake up, O sleeper, rise from the dead and Christ will shine on you. Wake up, O sleeper, rise from the dead and Christ will shine on you. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ சொல்லி இருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன் எங்கன்னு எல்லாம் பைபிள் ஃபுல்லாக தேடினாலும் இல்லை. ஏன்னா இதே வார்த்தையில் அது சொல்லப்படவில்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 2 வார்த்தையை சேர்த்து 2த்தையும் ஒன்றா ஒரே இடத்துல பவுல் அங்கே மேற்கோள் காட்டுவதாக, கோட் பண்ணுவதாக இது கருதப்படுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அரைஸ், ஷைன், ஃபார் த லைட் ஹஸ் கம் அப்பான் யூ. ஆக அந்த ஒரு வார்த்தையும் ஏசாயா 60:1, அதுக்கப்புறம் ஏசாயா 66:19ஆம் வசனமும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏசாயா 26:19, ஐசாயா ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமியிலிருந்து புறப்பட பண்ணும். இது மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், அதை தான் தூங்குகிற நீ விழித்து என்று அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அந்த எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, செப்டுவஜின்ட் என்று சொல்லி. அதை தான் பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கிரேக்கு மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை அதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி வருகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. அதாவது பாவத்தில் நீ மரித்து போயிருக்கிறாய், தீமையில், அசுத்தத்தில், தீய காரியங்களில் நீ உன் வாழ்க்கையை மரித்து போனது போல இருக்கிறது. நீ விழித்துக்கொள், எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று கூறுகிறார். ஆக தூங்குகிற நீ விழித்துனா நம்ம தூங்கவே கூடாது அப்படின்றது இல்லை. ஸ்லீப் இஸ் நீடட், ரெஸ்ட் இஸ் நீடட், ஒர்க் அண்ட் ரெஸ்ட் போத் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆனால் இங்கே தூங்குகிற நீ என்பது பாவத்தில், தீமையில், அசுத்தத்தில் மரித்து போனது போல அப்படியே உறங்கி கொண்டிருக்கிற நீ விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பாவத்தில் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தூக்கத்தில் செய்ய தெரியாது, அதுபோல அவர்கள் செய்ய தெரியாது, பாவத்தின் மயக்கத்தில் இருந்து தீமையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பப்பட வேண்டும். அவர்களை போய் தட்டி எழுப்புகின்ற வேலையும் நான் செய்யணும். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. ஆக இப்படி பாவத்திலும் தூங்கி கொண்டிருக்கிறவர்களை நீ தட்டி எழுப்பு. தெரிந்தே தவறு செய்கிறவர்களையும் திருத்திப்பார். அவர்கள் திருந்தாவிட்டால் கடவுளுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்கட்டும். ஆனால் கூடுமானவரை அவர்களை நீ ஒளிக்கு கொண்டு வர முயற்சி எடு. நீயும் ஒளியின் பிள்ளையாய் நட, அவர்களோடு உடன்படாதே. 11ஆம் வசனம் தான்,
அவர் கனியற்ற அந்த அந்தகார சக்திக்கு நீயும் டோன்ட் பி பார்ட்னர் வித் தெம், அவங்களோடு சேர்ந்து நீயும் அந்த காரியத்தை செய்யாத, ஆமோதிக்காதே, அதை தப்பு என்று சுட்டிக்காட்டு என்பதை அவர் சொல்கிறார். ஆக கடவுளை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும். we need to be imitators of God. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். be imitators of God as dearly loved children என்று 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசித்தோம். அதிலிருந்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், walk in love, பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள், walk in holiness, அதே போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், walk as children of light என்று இந்த அருமையான பகுதியிலே பவுலடிகளார் சபை விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்கிறார். நாமும் இந்த பகுதி மீண்டும் மீண்டும் படிப்போம், கடவுளை பின்பற்றுவர்களாக மாறுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்யும். Be imitators of God. கடவுளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு பிள்ளையைப் போல, பெற்றோரை பெரியோரை பின்பற்றுகிற பிள்ளையைப் போல இன்றைக்கு நாம் கடவுளை பின்பற்றுகிறோமா? அன்பில் நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே அப்படியாக நடக்கவும், அப்படி தீமையிலும் பாவத்திலும் உழன்று மரித்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்பி அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவும், அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டவும் என்னை பயன்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மை போல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த, உம்முடைய குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில காண கிருபை செய்யும். அன்பிலே நடக்கவும், நாங்கள் தீமையிட்டு விலகி பரிசுத்தத்தில் நடக்கவும் கிருபை செய்யும். அப்படி அசுத்தத்தில் இருக்கிறவர்களோடு உடன்படாமல், அந்த காரியங்களுக்கு ஒத்துப்போகாமல் ஆண்டவரே நாங்கள் தூய்மையின் பாதையில் நடக்க கிருபை செய்யும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிருபை செய்யும். பாவத்திலும் அந்தகாரத்திலும் மரித்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்பவும், அவர்களுடைய தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தவும் ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தத்திலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்ட நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். திருச்சபை, அகில உலக திருச்சபையோடு நானும் இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன் என்பதற்கு அடையாளமாக எழுந்து நின்று இதை நாம் சொல்லுகிறோம். ஆக தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நின்று பாடுகிறோம். அந்த நாட்டின் மக்களோடு நானும் இணைகிறேன். அதுபோல அகில உலக திருச்சபையோடு கூடுமான வரைக்கும் இருப்பவர்கள் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்படுத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து அமர்வோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், புரசைவாக்கம் அருட்பணியாளர் ஆலயத்தின் உறுப்பினர்கள் திரு ஜோசப் தேவகுமார் மற்றும் திருமதி அனிதா தம்பதியரின் மகன் செல்வன் போவாஸ் டேனியல் அவர்களுக்கும், சிஎஸ்ஐ வேலூர் பேராயம் ராணிப்பேட்டை சென்ட் மேரிஸ் சர்ச் உறுப்பினர்கள் திரு பக்தகுமார், காலஞ்சென்ற அவருடைய துணைவியார் திருமதி குப்புபாய் தம்பதியரின் மகள் செல்வி பத்மினி பிரியங்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும்.
இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். குடும்பங்களை கட்டுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விசுவாச குடும்பமாக போவாஸ் டேனியல், பத்மினி, பிரியங்கா இணைக்கப்பட்டு கட்டப்பட நீர் கிருபை செய்வீராக. இவர்தம் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பத்தினரை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக எடுக்கிற எல்லா ஏற்பாடுகளிலும் உம்முடைய அன்பின் கரம் இருந்து தேவைகளை சந்தித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய சபை செயலர் திரு ஸ்டான்லி டேவிட் ஐயா அவர்கள் கூறுவார். சபையோர் அறிய வேண்டிய விளம்பரங்கள். அன்பு மிஷனரி சேப்பல் குடும்பத்தாருக்கும் மற்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இணையதளத்தின் மூலமாக பல்வேறு ஊடகங்கள் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அரசாங்க எஸ்ஓபி படி வழிபாட்டு ஸ்தலங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுக்கு திறக்கக்கூடாது. அதன்படி இனி அடுத்த எஸ்ஓபி வரும் வரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் இன்டர்நெட் மூலமாக ஒளிபரப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். திங்கள் முதல் வியாழன் வரை ஆலயத்தில் ஜெபிக்க விரும்புவோர் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். சமூக இளவெளியுடன் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். காணிக்கைகளை செலுத்தலாம். வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல். நமது ஆலயத்தில் ஞாயிறு பணி இனி ஒவ்வொரு ஞாயிறு காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஜூம் மூலம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ளி உதவி செய்யும்படி பெற்றோரை கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஜூம் அட்ரஸ் உங்களுக்கு திரையில் வந்திருக்கிறோம். ஜூம் பிளாட்ஃபார்ம் ஐடி 75814-58395 75814-58395. பாஸ்கோட் SS1234. இதில் நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் செயலாளரையோ அல்லது ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களையோ நீங்கள் கேட்டீர்களானால் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். தயவு செய்து இந்த முயற்சி நமது ஆலயத்தின் மூலம் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இதில் கலந்து கொள்ளும்படி அழைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை ஜெபம் வழக்கம் போல் 7 மணிக்கு நடைபெறும். பைபிள் ஸ்டடி வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7 முதல் 8 மணி வரை அருள் திரு BJ பிரேமையா ஆயர் அவர்கள் இந்த பைபிள் ஸ்டடி நடத்தப்படும். சபையோர் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்கள் இன்று மிஸ்ஸஸ் கிரேஸ் நிர்மலா ராஜகுமாரி, டாக்டர் ஃப்ளோரா பால். 10/1/22 மிஸ்ஸஸ் ஆர் மேபன், மிஸ்டர் பிலிப் சாமுவேல். 11/1/22 மிஸ்டர் பால் சரவணன், மிஸ்டர் ஜே ஸ்டீஃபன். 12/1/22 மிஸ்டர் JJ ஜான் ரிச்சர்ட்ஸ், மிஸ் ஆர் ஷக்கினா தபிதா ரோஷினி, மிஸ்டர் ஏசுராஜன். 13/1/22 மிஸ்ஸஸ் ஜூலி கிருபாகரன், மிஸ் H ஜெனிட்டா ஷேரன், பேபி டயாரா கிஸ்ல். 14/1/22 மிஸ்டர் டேவிட் ஆனந்த், மிஸ்ஸஸ் ரோஹினி கிடியன். 15/5/22 மிஸ்ஸஸ் ஷோபனா ஏ, மிஸ்ஸஸ் மங்களம் ஜாயர், மிஸ்டர் ஜோயல் ராஜேஷ் ஆர், மாஸ்டர் காலேப் ஜபுலான், மிஸ் N எப்சிபா மேரி கேர்லின், மிஸ் J ரேச்சல் விஜயலட்சுமி, மாஸ்டர் S ஜாஷ்வா சான்ஃபோர்ட். திருமண நாளை காண்பவர்கள் 9/1/22 10/1/22 மிஸ்டர் டேவிட் ஜெயக்கர், மிஸ்ஸஸ் ஷீபா ஜெயக்கர். 11/1/22 மிஸ்டர் P ஜேம்ஸ் ஜாவ்சன் அண்ட் மிஸ்ஸஸ் பியூலா கிரேஸ் ஜெனிஃபா. 12/1/22 டாக்டர் ஜெயக்கர் பால் அண்ட் மிஸ்ஸஸ் விமலா ஜெயக்கர். 13/1/22 மிஸ்டர் S சுந்தர்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி. 15/1/22 மிஸ்டர் பாலச்சந்திரநாத், மிஸ்ஸஸ் ஃபிலோமினா ராணி, Mr. J. Stanley Jose and Mrs. Kirba Stanley, Mr. Tikikas Vivek Kumar
அண்ட் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் மிரியம். சேகரக்குழு சார்பாகவும் திருச்சபை சார்பாகவும் இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயர் அவர்கள் அறிவிப்புக்கு பிறகு இதற்காக ஜெபிப்பார்கள். மரண அறிவிப்பு. நமது ஆலய மூத்த உறுப்பினர் திருமதி ஜி சுசிலா மேரி அவர்கள் தனது 82வது வயதில் கர்த்தருக்குள் 5/1/22 அன்று காலை 5 மணி அளவில் நித்திரை அடைந்தார்கள். இவர் காலம் சென்ற திரு ஞானமுத்து அவர்களின் துணைவியார் ஆவார்கள். இவரது உடல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று அன்றே 5/1/22 மாலை 5 மணி அளவில் ஆலய ஆராதனைக்கு பிறகு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று உரைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தீர். உம்மை விசுவாசிக்கிற அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நன்றி. கர்த்தருக்குள் நித்திரடைந்த திருமதி சுசிலா மேரி அம்மையாருடைய வாழ்வுக்காக நன்றி. அவர்களுடைய எல்லா விசுவாச பக்தி வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சிஎஸ்ஐ துவக்க பள்ளிகளிலே ஆசிரியையாக பல ஆண்டுகள் இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் செய்த கல்வி பணிக்காக நன்றி. அவர்களிடம் படித்து வாழ்வில நல்ல நிலைமைக்கு உயர்ந்த எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுதும் அவருடைய பிரிவால் துயரிச்சிருக்கிற அவருடைய அன்பு மகன் எட்வர்ட் துரைராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லா உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் தருவீராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிரு என்று சொன்னீர். விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்வோம். கடவுளுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடந்த 2 ஆண்டுகளாக லாக்டவுன் தொடர்ச்சியாக இடையிடையே வந்தது. நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அந்த சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண முடியாமல் வேத அறிவிலே அவர்கள் போதிக்கப்படுவது சற்று தடைப்பட்டது. ஆனால் மற்ற ஆலயங்களிலே வெர்ச்சுவல் சண்டே ஸ்கூலாக அவர்கள் இவ்விதமாக இணையதளத்திலே அந்த சண்டே ஸ்கூல் நடத்தினதை நாம் அந்த லிங்க் எல்லாம் பிள்ளைகளுக்கு அனுப்பியிருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு இஷ்டமானால் இன்று முதல் நம்முடைய ஆலயத்திலும் மிஷனரி சாப்பலிலும் நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியைகள் அதிகமாக சிரமம் எடுத்து இந்த வெர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து சண்டே ஸ்கூல் டீச்சர் சகோதரி ஏஞ்சலின் மிரியம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட் மற்றும் டீச்சர்ஸ் மற்றும் பிள்ளைகள் சார்பாக சபையார் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். பேரண்ட்ஸ், நீங்கள் அளித்து வருகிறதான எல்லா விதமான சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த லாக்டவுனின் நிமித்தம் நம்மளுடைய சண்டே கிளாஸ் ஆன்லைனில் நடைபெறும். நாளை முதல், அதாவது 9ஆம் தேதி முதல் காலை 10:30 11:30 மணி வரை ஜூம் பிளாட்ஃபார்மில் நடைபெறும். இதற்கான லாகின் டீட்டெயில்ஸ் உங்களுடைய அலைபேசி எண்ணிற்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவித்து அதில் பங்கு பெற நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 1 ஹவரும் நாங்கள் பாடல் வழியாக, கதைகள் மூலமாக, ஆக்டிவிட்டி பேஸ்ட் டீச்சிங் மற்றும் அவர்களுக்கு பப்பட் ஷோ ஆகிய காரியங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து உங்களை பிள்ளைகளை நீங்கள் அதில் கலந்து கொள்ள ஊக்குவிக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் தந்து எங்களை வழிநடத்தி வருகிற ஆயருக்கு எங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மற்றும் எல்லா சப்போர்ட்டுக்காக இந்த செக்ரட்டரி மற்றும் ட்ரெஷரர் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். தேங்க்யூ. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை முடிந்தவுடன் காலை 10 மணி முதல் இந்த ஜூம் செயலிலே முதல் மீட்டிங் நடைபெறும். எனவே தயவுசெய்து பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி
அந்த ஜூம் ஐடி அவர்கள் ஓப்பன் பண்ணி கொடுங்கள், அல்லது உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் அதை செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகள் கடவுளை பற்றி அறிகிற அறிவிலே வளருவதற்கு பெற்றோர் பெரியோர் நீங்கள் ஜெபத்துடன் உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் அதை பார்த்து அவருடைய ஃபீட்பேக்கும் அவர்களும் நீங்களும் கொடுக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுதும் நாம் இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக இந்த புத்தாண்டின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுதல் செய்வோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக அமைதியாக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்திலே உம்மை தொழ முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை ஆராதிக்க இந்த வாய்ப்பை நீர் தந்ததுக்காக நன்றி. இதற்காக முயற்சி எடுத்து உதவி செய்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை செயலர், பொருளர், குழு உறுப்பினர்களை ஆசீர்வதியும். எல்லா சங்க ஊழியங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இன்று முதல் ஆரம்பிக்கிற அந்த ஞாயிறு பள்ளி இணையதள வழியாக வெர்ச்சுவல் சண்டே ஸ்கூலாக நடைபெறும் போது அதை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரால் குறிப்பாக ஆண்டவரே இந்த உலகமெல்லாம் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இந்தியாவிலும் ஆண்டவரே நோய் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும். அனைவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சிறகுகளின் செட்டையின் மறைவிலே நீர் வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் தப்புவித்து காப்பீராக. பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தும். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரம் நீட்டி தொட்டு சுகப்படுத்துவீராக. பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே கண்ணீர், வேதனை, கடன் தொல்லை, ஆண்டவரே குடும்பத்திலே குழப்பங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து அவர் தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் அவர்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்தருளும். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. இந்த 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அமைத்து தாரும். எங்களுடைய நாட்டின் மக்கள் எல்லாரும் ஆண்டவரே சுபிட்சம் பெறவும், நன்மை பெறவும், சுகம் பெறவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உலக அளவிலும் நீர் ஆண்டவரே இந்த நோய் தொற்றை நீக்கி உலக சமாதானத்தை கட்டளையிட்டு வழி நடத்தும். உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க எங்களையும் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபங்களை எல்லாம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் வழிநடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.
தெய்வ ஆசீர்வாதத்தோடே வழியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோக